வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியோட ஜனவரி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி மட்டும் இல்லாமல் அனைத்துக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா குருப்பாவோட பார்வை வந்து டைரக்டா ராசி மேல விழுது. சனி 4ஆம் வீட்டில், சனி 4ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட சுக்கிரன் சேர்ந்துறாரு. இது வந்து ஒரு யோகமான காலகட்டமாக மாறியது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. இந்த 4ஆம் இடங்கிறது எதை குறிக்குன்னா, வீடு குறிக்கும், வாகனம், மனை வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரியான காரியங்களை குறிக்கும். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான். அதனால ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் விருச்சிக ராசியை பொறுத்தவரைய. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன், செவ்வாய், புதன் அனைத்துமே ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் புதுசாக தொடங்குறேன், இல்லை புது தொழில் வந்து நான் இடம் மாற்றுறேன், இல்லை நான் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு வந்து ஒரு சில இடங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம். சிறு சிறு வேலைக்கு போகிறத சிறு சிறு தொல்லைகள் வந்து இருந்திருக்கும், ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆயிரும் இந்த ஜனவரி 15க்கு அப்புறம். ஒரு சில டென்ஷன், மேலதிகாரோட தொல்லை மட்டும் கொஞ்சம் இருக்கும் 15ஆம் தேதி வரைய. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான காலகட்டம் நிலவும். இதுவரையே ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள், குடும்ப தகராறுகள் இருந்தாலுமே அது வந்து இந்த மாதத்தில் வந்து பூர்ணமாக குறையும். வண்டி, அதாவது வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும். திருமணம் இல்லை லவ்வில் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து திருமண பேச்சுவார்த்தையோ இல்லை திருமணத்தை நிச்சயம் பண்ணுறது, இந்த மாதிரியான இதுக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தை ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் திருமண பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவோடு தான் அமையும், ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை. சிறு சிறு அலைச்சல் வந்து இருக்கும், வலி, டென்ஷன், இந்த மாதிரியான ஒரு சில இதுங்க வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக காலில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வலி வரும். அது வந்து அலைச்சலால் வரலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இதால் வரலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்க விருச்சிக ராசிக்காரங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து புதன் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு வெளிநாட்டு போய் செல்லிட்டு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா, இல்லை அதுக்கான முடிவுக்கோ ஏதோ முயற்சி எடுத்தாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது வந்து சக்ஸஸாக தான் முடியும். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அடுத்து அது போக நான் உயர் படிக்க போகிறேன், என்னோட கெரியரை வந்து நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஏன்னா நீங்கள் மாணவருக்கு புதன் பகவான் நீங்கள் கேட்டதை தருவார், நீங்கள் விருப்பப்பட்டதை உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தொட்டாலாம் தொடங்கக்கூடிய காலம் தான் இந்த ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.